தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தா ஒரு நிறுவனத்துல செக்யூரிட்டியா இருந்தவர் அதே நிறுவனத்துல மென்பொருள் பொறியாளரா மாற முடியும்னு சாதிச்சு காட்டியிருக்காரு அப்துல் ஆலம். அப்துல் ஆலமோட இந்த தன்னம்பிக்கை வாழ்க்கை பயணம் தான் பல இளைஞர்களுக்கு இப்போ உத்வேகத்தை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்கு. 2013வது வருஷம் வெறும் 1000 ரூபாயோட வீட்டை விட்டு வெளியேறியிருக்காரு. அதுலேயும் 800 ரூபாய் ட்ரெயின் டிக்கெட்டுக்கே போயிடுச்சான். மீதி 200 ரூபாயோட 2 மாதம் பிளாட்ஃபார்ம்லேயே வாழ்ந்திருக்காரு. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஜோகோ நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக வேலைக்கு சேர்ந்திருக்காரு. 12 மணி நேரம் வேலை பார்ப்பாராம். 12 மணி நேரம் வேலை பார்க்கும்போது ஒரு நாள் மூத்த ஊழியர் ஒருத்தர் அப்துல் ஆலம் கிட்ட பேச தொடங்கி இருக்காரு. உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டதுமே என்னுடைய பேர் அப்துல் ஆலம்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த மூத்த ஊழியர் சொன்னாரா, அவனுடைய கண்களை பார்க்கும்போது எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னு. ஏதோ சினிமாவில் பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாராம் இவர். ஆனால் அந்த மூத்த ஊழியர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாராம். அப்படி பேசும்போது அப்துல் ஆலம் நான் 10வது படிக்கும்போது HTML நான் கற்றுக்கிட்டேன், அது எனக்கு கொஞ்சமாக தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மூத்த ஊழியர், ஓ உனக்கு HTML தெரியுமா, அப்படின்னா நீ டெய்லி என்கிட்ட கற்றுக்கோ, நான் உனக்கு நிறைய கற்றுத்தரேன் அப்படின்னு சொன்னாராம். அவர் ஏதோ பேசும்போது சொல்கிறாரு அப்படின்னு விட்டுடாம அப்துல் ஆலம் 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு டெய்லி எக்ஸ்ட்ராவாக 1 மணி நேரம் அந்த மூத்த ஊழியர்கிட்ட போய் கற்றுக்கிட்டாராம். அவர் கற்றுக்க தொடங்கினதுலேருந்து கரெக்டாக 8 மாதம் கழித்து அந்த மூத்த ஊழியர்கிட்ட போயிட்டு, சார் நான் புதுசாக ஒரு சின்ன ஆப் தயாரிச்சிருக்கேன், இதை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அந்த மூத்த ஊழியருக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சான். அவரும் அதை பார்த்த உடனே எதுவுமே சொல்லாமல் ஜோகோ மேனேஜர்கிட்ட அந்த ஆப்பை காமிச்சிருக்காரு. மேனேஜருக்கு அந்த ஆப் ரொம்ப பிடிச்சி போச்சான். உடனே அந்த மூத்த ஊழியர்கிட்ட அந்த பையனை இன்டர்வியூக்கு வர சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, அந்த நேரத்தில் இருந்து அப்துல் ஆலமோட வாழ்க்கை அப்படியே மாற தொடங்கிடுச்சு. எந்த நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக வேலைக்கு சேர்ந்தாரோ அதே நிறுவனத்தில் 10வது மட்டுமே படித்த அப்துல் ஆலம் மென்பொருள் பொறியாளராக இப்போது 8 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காரு. இந்த பதிவை அவருடைய வாழ்க்கை சம்பவத்தை லிங்க்டின்ல ஒரு பதிவாக போஸ்ட் பண்ணியிருந்தார். இவருடைய போஸ்ட் தான் இப்போது ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில் மாறி இருக்கு. சாதிக்க துடிக்கிறவங்களுக்கு பணமோ வசதியோ படிப்போ ஒரு தடை கிடையாது. எந்த வயசில் வேணால் நீங்கள் படிக்கலாம், எந்த வயசில் வேணால் நீங்கள் கற்றுக்கலாம். சாதிக்கணும்னு நினச்சா வலிமையான எண்ணமும் விடாமுயற்சியும் இருந்தால் போதும். இப்போ நீங்கள் தொடங்கினா கூட உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சாதிச்சு காட்டியிருக்காரு அப்துல் ஆலம்.